உங்களை அன்புடன் நன்றியுடன் வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் நம்மை சுவீனர்களாகவும் அனைவருக்கும் ஒளியாகவும் இருக்க அழைக்கின்றது. திருமலையின் போது நாம் உறுப்புடையவர்களை இருப்பாய் சிரிப்பதன் மூலமாய் மாற்றப்படுகின்றது. கடவுளின் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இன்னும் பல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பயன்படுத்தும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கடவுளின் வாழ்வான அன்பு, அமைதி, மகிழ்வு அனைத்திற்கும் இன்னும் சுற்றி நம்மை சுற்றுச்சூழலுக்கு கொடுக்க வேண்டும். உட்பின் உவப்பையும் நம்மை மாறினால் அதை என்ன செய்வது என்று இயேசு கேட்கிறார். அதற்கு பதில், கடவுள் நம்மை மீண்டும் உட்பாய் கடவுள் மாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். திருமலைக்கு நாம் கையில் மெழுகுவர்த்தி தொடும்போது அனைவருக்கும் ஒளியாக இருக்கிறோம். இயேசு தம்மை ஒளியாக இருக்க அழைக்கின்றார். அது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மற்றவர்களின் வாழ்வில் இயேசு பிரசன்னத்தை கொண்டு வர நாம் இயேசுவின் ஒளியில் நம்மை ஒளிரச் செய்ய வேண்டும். இவர் நடுவே நம் ஒளி குதிக்க வேண்டும். நற்செய்தினால் கடவுளுக்கு இணைந்துள்ளோம். இவரது ஞானத்தையும் வல்லமையும் பெற்றுள்ள இத்திருப்பலில் உப்பாய் ஒளியாய் கடவுளும் வாழ்வோம். ஒருங்கிணைவோம்
தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளின் நெருக்கத்தை முன்னிட்டு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமொழிக்கு நினைவாக நாம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கேள்வி கொண்டாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்தும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளும் கொண்டாடுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சியும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கு ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாவுடைய இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எளிய ஒளியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய உப்பை மறைவிளக்கத்துடன் புனிதப்படுத்தியிருந்த உம்மை தாழ்வுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து உம்மை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாருடைய இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் அழித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு தருவாராக. Amen.
ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஜெப வழிபாடு நடத்தக்கூடிய கொய்னோனியா ஆரியசாமி அவர்களுடைய தந்தை திரு ஜார்ஜ் அவர்கள் இறந்து இன்று 3ஆம் நாள். ஆகவே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றும் எல்லாம் இறைவா, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள குடும்பம் உமது நிலையான பாதுகாப்பால் என்றும் உறுதியடைய செய்வீராக. உமோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகங்களை நாங்கள் முன்னால் நோக்கியபோது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்று இறைவனிடம் முறையிட்ட போலி பக்தர்களுக்கு பசித்தோருக்கு உணவளித்தும் உறைவிடம் இல்லாதோருக்கு தங்க இடமளிப்பதும் உடையற்றோருக்கு உடையை வழங்குவதுமே இறைவன் விரும்பும் நோன்பு. உண்மையான நோன்பின் குறிக்கோளை விளக்கும் இறைவாக்கினர் எசாயா மூலம் எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செலவழிப்போம். முதல் வாசகம். உன் ஒளி விடியற் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியற்போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு இருக்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டுகளையும் பொல்லாதன பேச்சையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உண்மையை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருந்த உன் நிலை நண்பகல் போல் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்வேறு பாடல். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென பெறுவர்.
நேர்மை உள்ளவர்களிடையே உயர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலர்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். பல்லவி. மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாற்றுடன் மேலோங்கும். பல்லவி. இரண்டாம் வாசகம் உள்ளது. நமது நம்பிக்கையின் அடிப்படை கடவுளின் வல்லமையை தவிர மனித ஞானம் அல்ல. இதன் அடிப்படையில் தூய பவுலடியார் தனது பணிவாழ்வை மேற்கொண்டார். போர் வீரனாக இருந்த அவர் சொல்லாற்றல் மிக்க பேச்சாளராகவோ அல்லது ஞானம் பெற்ற அறிஞராகவோ இருந்ததில்லை. ஆயினும் அவர் பறைசாற்றிய நற்செய்திகள் அனைத்தும் தூய ஆவியாரின் வல்லமையான செயல்களே என்று அழுத்தமாக பதிவு செய்யும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர்களுக்கு வருவாக்கு. Hallelujah.
நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் உடையை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயமத்தை எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தி அதிகாரம் 5 13 16 வரையுள்ள இறை வசனங்கள். காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பட்டு போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மீதுபடும், வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதனும் ஒளிந்த, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே. அருட்சகோதரி ராணி மரியா 1954 ஆண்டிலே கேரளாவிலே பிறந்து 74 ஆண்டிலே தன்னுடைய வார்த்தை பாட்டை கொடுத்து அருட்சகோதரியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களிலே குறிப்பாக ஏழைகள், பின்தங்கியவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் மத்தியிலே பணியாற்றி அங்கே அவர்களை ஏமாற்றி தகுந்த கூலி கொடுக்காமல், அதே போலவே அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றவர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்ததின் காரணமாக 1991 ஆண்டிலே அவர்கள் ஓடுகின்ற பேருந்திலே குத்தப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இன்று அவர் ஒரு அருளாளராக புனித நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அருளாளர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார். கேரளாவிலே பிறந்து வட இந்தியாவிலே பணியாற்றி அந்த மக்களுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக இவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டது போல அவர்கள் உப்பாய் இருக்கிறார்கள், அப்புறம் ஒளியாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உப்பாக ஒளியாக நாமும் வாழ இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த உப்பாக ஒளியாக தமிழ் வாசகத்துல ஒரே ஒரு இது உவமையா உருவகமா? உருவகம் என்ன, உவமைகள் என்ன? ஆகவே
ஒரு உருவம். மலை மேல் உள்ள உருவங்கிறது ஒரு ஓமை. அது போல அப்படின்னா ஓமை. ஆனா அதுவாக அப்படிங்கிறது உருவகம். நீங்கள் உப்பாக, மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்கின்ற அந்த உருவகத்தின் மூலம் நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த உப்பாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதனுடைய பண்புகளை உள்வாங்கிக் கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும், இல்லையா? உப்பினுடைய பண்புகள் என்ன? உவர்ப்பு தன்மை, அது சுவை ஊட்டுகின்றது. அதாவது அதனாலதான் தமிழ் பாடமொழி அழகாக இருக்கின்றது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று இருக்கின்றதாகவே அந்த உப்பு சுவையை கூட்டுகின்றது. அது போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு பிறருக்கு சுவையை கூட்டுகின்றதாக இருக்கு. அது ரொம்ப முக்கியம். சுவையை கூட்டுகின்றதாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கின்ற அந்த வார்த்தைக்கேற்ப ஆண்டவரை சுவைத்து அதை பிரதிபலித்து நம்முடைய வாழ்விலே பிறருக்கு சுவையை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போலவே உப்பு தன்னலமற்றது, எதிரையுமே கரைத்து விடும். அதை தனியாக தெரியவே தெரியும். தெரியுமா? எந்த பட்டாலும் அதோடு கரைத்து தன்னை இழத்து விடும். தன்னை இழப்பதுதான் சீடத்துவத்தின் அடையாளமும் கூட. ஆகவே இதுவும் இன்னொரு பண்பாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே. இயேசுவின் சீடர்கள் என்கின்ற போது தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும் என்று சொல்கிறார்கள். இன்று நம்மளை பார்த்தோம்னா எத்தனை தலைகள் எனக்கு தான், எனக்கு வேண்டும், என்னை முதன்மைப்படுத்த வேண்டும், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கின்ற போது நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக இருக்க முடியாது. உப்பாக இருக்கணும்னா நம்மையே கரைக்க வேண்டும், நம்மையே இழக்க வேண்டும். இழந்து சுவை அது போல நாமும் இருக்கிறோம். இன்னும் மற்ற பண்புகள் இன்னும் 2 பண்பு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். உப்பு தூய்மையானது, அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. முக்கியமாக 2 மிக இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதைத்தான் இயேசு இங்கு பயன்படுத்துகின்றார். ஒன்று ஒளி, சூரிய ஒளி. மற்ற ஒளியெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் செயற்கையா. ஆனா அதே சமயத்தில் சூரிய ஒளி இயற்கையாக இருக்கு. அது போலதான் உப்பு தெரியும். நீங்க கடலோர போனோம்னா அந்த உப்பை தூய்மைப்படுத்திருப்பாங்க. இன்னைக்கு நிறைய டைம்ல ராக் சால்ட்னு பார்த்தோம்னா பருப்பு இடத்துல இருக்கும். அது இமாலய பாறையிலிருந்து வெட்டி அந்த பனி உருகி அந்த வெட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நிறைய கலப்படங்களும் இருக்கலாம். ஆனா சாதாரண உப்புங்கிறது தூய்மையாக இருக்கின்றது. அது போல நம்முடைய வாழ்விலும் தூய வாழ்வில் நல்ல பண்புகளை, இயேசுவின் மதிப்பீடுகளை நமதாக்கி கொண்டு வாழ்கின்ற போது நாம் உப்பாக இருக்கின்றோம். ஆகவே இது 3வது. 4வது இன்னொரு பண்போடு நான் இந்த உப்பை பற்றி முடிச்சுக்கிறேன். 4வது பண்பு என்ன? உப்பு அது என்ன பண்ணுது? பாதுகாக்கின்றது, பொருட்களை பாதுகாக்கின்றது. இன்னைக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துருச்சு. அதுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ புளியெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டதா இருக்குது. ஆனால் அந்த
காலத்துல அம்மா மகள் கேட்டீங்கன்னா புளியில உப்பு போட்டு வைப்பான். இது அது பதப்படுத்தும், பாதுகாக்கும். ஆகவே நாம் அந்த உப்பை போல எப்படி இயேசு சொல்றாரு இல்லையா, அந்த நான் புளிப்பு மாவு என்ன பண்ணுது, மொத்த மாவு எல்லாம் புளிப்பாக்கி, அது போல நாம் பாதுகாத்து இந்த உலகினுடைய பல்வேறு தீமைகளிலிருந்து நாம் பிறரையும் பாதுகாக்க வைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த உப்பினுடைய 4 குணங்கள் என்னென்ன? உப்பு கேட்டோம், சுவையை கூட்டுகின்றது. இரண்டாவது தன்னை இழக்கின்றது. மூன்றாவது தூய்மையானது. நான்காவது இந்த பண்புகளை நாம் கொண்டு வாழ்கின்ற போது நாம் உப்பாக, உலகிற்கு உப்பாக இருக்கின்றோம். அப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது ஒளியா. ஒளி நமக்கு தெரியும், மிக அற்புதமான விதத்துல இந்த ஒளி பிறருக்கு வழிகாட்டுகின்றது, வெளிச்சம் கொடுக்கின்றது, இருளை நீக்குகின்றது, தீமையை அகற்றுகின்றது. ஆகவே அதுதான் ஒளியினுடைய சக்தியாக இருக்கின்றது. அதுபோல நாம் தீமையை அகற்றுகின்றவர்களாக, பிறர் வாழ்வுக்கு ஒளியூட்டுகின்றவர்களாக, நம்பிக்கை இழந்து இருக்கின்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒளி. எப்படி மலை மேல உள்ள ஊரு மலைவா இருக்கவே முடியாது. எங்க நம்ம கோத்தகிரி குன்னூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து பார்த்தாலே தெரியும், லைட் எல்லாமே தெரியும் இல்லையா? இன்னைக்குமே மலை மேல இருக்கிறது வெளிச்சமாகத்தான் இருக்கும். மேல அது ஈஸியா தெரியக்கூடியதாக இருக்கும். அது போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதத்துல இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இயேசு என்று சொல்கின்றார். கடந்த வாரத்துல நம்ம எதை தொடங்கணும்? மழை பொழிவினுடைய 8 பேர்கள். அது கூட கடைசியா 9வதாக என் பொருட்டு நீங்க உங்களை இல்லாத சொல்கின்ற போது பேர் பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அதை பற்றி சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து இந்த வாரம் இந்த இது பண்றோம். அதை செய்கின்ற போது இந்த உப்பாக ஒளியாக நாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு முதல் வாசகம் வழிகாட்டுது. 58ஆம் அதிகாரம். இந்த 58ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து இந்த நோன்பு பற்றிய உண்மையை ஏசாயா இறைவாக்கினர் அந்த 58ஆம் அதிகாரத்துல சொல்வதை நாம் காண முடியும். 58ஆம் அதிகாரம் தொடக்கத்துல இருந்து பார்த்தோம்னா குறிப்பா 7ஆம் வார்த்தை நாம் அதுல 7 இருந்து 10 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அதுல எப்படி நோன்புங்கிறது என்ன, நம்முடைய நற்செயல்களால் நாம் செய்ய வேண்டும். சும்மா வழிபாட்டிற்காக நோன்பு இருப்பது அர்த்தமற்றது. என்னும் 10 நாட்கள்ல நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு 8ஆம் தேதி 18ஆம் தேதி தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கிறப்ப அந்த நோன்பு இது எல்லாமே என்னன்னா எப்படி இருக்கணும் என்றால், பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடியவர்களாக, பசித்தோருக்கு உணவை கொடுக்கின்றது, தங்கமிடமில்லா வறியோரை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து வருவது, உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதுமே, அதே போலவே உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதுமே நான் விரும்பும் நோன்பு. அப்ப எப்படி இருக்கும்? 8ஆம் வசனம் சொல்கின்றது, உன் ஒளி விடியல் போல எழும். ஒளிக்கு ஒளியாக நீங்கள் இருக்கின்ற போது விடியல் போல உங்கள் ஒளி எழும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த விதத்தில் இதுதான், அதைத்தான் மிக அழகாக நம்முடைய ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 லிருந்து 46 வரை உள்ள இறைவாக்கியங்களில் அந்த நடுத்தெருவிலே
நடக்கக்கூடிய நிகழ்வின் போது எப்படி நடுத்தீர்க்கப்படும் என்று சொல்கின்ற போது சொல்வார் என்னன்னு, சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் எவற்றை செய்த போதெல்லாம் யாருக்கு செஞ்சீங்க, எனக்கே செய்தீர்கள். அதுதான். ஆகவே இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. உப்பாக ஒளியாக நாம் வாழணும். உப்பினுடைய பண்புகள் 4 இருக்கின்றது. ஒளியினுடைய பண்புகள் 2. தீமையை, இருளை அகற்றுகின்றது, பிறருக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே இந்த பண்புகளை நாம் வாழ்வாக்குகின்ற போது நாம் உப்பாக ஒளியாக இருப்போம், பிறருக்கு வெளிச்சம் கொடுப்போம், வாழ்ந்து காட்டுவோம். வாழ்த்து காட்டி இறைவன் சான்று பகர அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பணியில் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நமது முன்னாள் பங்கு தந்தை கருத்தந்தை இயேசுதாஸ் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவிலே ஆன்மீக இறைப்பாட்டுக்காகவும் திரு ஜோசப் ஜெகதீஷ், குமுதா மேரி, கெவின் கிஷோர், மெல்வின் ஜோஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜோசப் ஜெகதீஷ், குமுதா மேரிகளுடைய 20ஆம் ஆண்டு திருமண நாளிலே மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதைப்போலவே திரு ஜார்ஜ் அவர்களுடைய 3ஆம் ஆண்டிலே ஆன்மீக இறைப்பாட்டுக்காக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய நாளிலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய இந்த ஷெட் பணியானது நல்ல முறையிலே நடைபெறவும், வேலை செய்கின்றவர்கள் பாதுகாப்பாக பணியை செய்யவும், அதே போலவே அதற்கு தேவையான பொருளாதார நன்கொடைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் சிறப்பாக இப்போது ஜெபிப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கை அடிப்படையில் மனிதனாகவல்ல கடவுளின் வல்லமையே என்கிற திருமுக வாசகத்தின் உண்மையை உணர்ந்து தாயாம் திரு அவையும்
திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் மனித அறிவையும் ஆற்றலையும் மட்டுமே நம்பியிராமல் இறை ஞானத்தால் வழி நடத்தப்பட எம்மையே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுடர் பண்பு மங்கி வருவதாலும் இருண்டிருக்கும் இவ்வுலகிற்கு இருண்ட உன் இணை பவல் போல் ஆகும் என்கிற ஏசாயாவின் இறைவாக்கு புத்துணர்ச்சி தரவும் உலகாலும் தலைவர்களும் என் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் ஒளியின் ஆட்சி நோக்கி பயணிக்கவும் செயல்படவும் அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணமும் பதவியும் பகலும் எம்மை கவர்ந்திருக்கும் சூழலில் சிலுவையில் அறைந்த மெசியாவாகிய இயேசுவை தவிர நாங்கள் கற்றுக்கொள்ள வேறு ஆதாரம் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் யாவரும் குறிப்பாக இளையோரும் எங்களிடையே இருக்கும் உலகப்பற்று என்னும் முகத்தை அகற்றிவிட்டு உண்மையை கற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஞானத்தையும் சாட்சியையும் மனநலத்தையும் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்மொழி விடியற் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு எங்களிலே நிறைவேறி அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார் என்பதும் உண்மையாகி எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்களிடம் இல்லாதவருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு உடுக்க கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீ விரும்பும் நோன்பு என்று உணர்ந்து அரசியல்கள் குறையவும் அதன் வழியாக இவ்வுலகிற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டும் என்றும் எங்களது நற்செயல்களை காண்கின்ற எல்லோரும் விண்ணக தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயின் தந்தை மன இறைவா, இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பித்து வேண்டுகோளை எல்லாம் ஆசீர்வதித்து தரும்படியாக உங்கள் சித்தத்தின்படி அதே போல நாங்கள் இன்று உம்முடைய திருவாக்கையை கேட்டு எங்களுடைய வாழ்விலே உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டிய வரல் வரத்தை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, வாழும் காயும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வாழும் காயும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, இந்த நிலையில் எங்கள் பார்வை காணிக்கை தந்தே உன்மயக்கார், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொள்ளும் திருப்பலியானது
எல்லாருடைய நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்மளுக்காகவும் புனித திறவை கணக்கிடலுக்காகவும் உமது கையின்றி இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வளர்ப்புறது எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வை அருளடையாளமாக மாறிட வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எந்நாடும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் அனைத்தையும் படைத்தி தாழங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினே. உமது சாயலின்பாக மனிதனை உருவாக்கினே. இவ்வுலகில் வீழ்ந்த பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தி இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிவான்களால் ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவளது மேல் இரவு விருந்து அருகிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு நிர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியனுக்குரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் வாயினசீனிய திருநிலை ஆகிய அனைவரும் உமது அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில இந்த படிப்பிடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளையும் இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இன்னும் இந்த திருப்பணியிலே நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த மாதங்களில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர் தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அவர் தந்தை இயேசுதாஸ், திரு ஜார்ஜ் மற்றும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்து என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களை முத்திரிக்கும் நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களை நினைவு கொண்டு அழிவிக்கிறோம். திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவர இந்த புனிதர் நீங்களுடன் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமலுள்ள இறைவனாகிய தந்தை தூயாவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகளை திரும்பி எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கழக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்டு அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவள். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்திருந்தது நாம் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எங்கள் ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். அடுத்த ஞாயிறு லூர்து விருதிலே தேர் திருவிழாவானது சிறப்பிக்கப்படுகின்றது. ஆகவே அடுத்த ஞாயிறு நம்முடைய இங்கும் சரி பங்கு ஆலயத்திலும் திருப்பணி நடைபெறாது. வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை நாம் திருநூற்று புதனை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நம்முடைய சிலுவை விரதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் போடப்பட்டிருக்கின்றது. புதன்கிழமை 18ஆம் தேதி திருநூற்று புதன் அன்று காலை 6:30 மணிக்கு நமது சிலுவை உரையும் ஆலயத்தில் திருப்பணியானது நடைபெறும். மற்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. அது போலவே கடந்த ஆண்டை போலவே தவ காலத்தில் குழந்தைகளுக்கான தியானம், இளைஞர்களுக்கான தியானம், பெரியவர்களுக்கான தியானம் எல்லாம் நடைபெறுகின்ற போது பங்கு ஆலயத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். அதே போலவே 8ஆம் தேதி பரிகார பவனியாக பாத யாத்திரை நம்முடைய பாவங்களை நினைத்து தவத்தை மேற்கொண்டு ஒப்புக் கொடுக்கின்ற அந்த பரிகார பவனியானது 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு அவனாசியிலிருந்து நாம் இங்கு வருவோம். இங்கு திருப்பலி நற்கருணை ஆராதனை திருப்பலி இறுதியில மதிய உணவானது வழங்கப்படும். அன்றைய திருப்பலியும் அருட்தந்தை ஜெயராஜ் அவர்கள் நிறைவேற்றுவார். அதே போலவே 14, 15 ஆகிய தேதிகளிலே தவக்கால திருப்பயணமாக கன்னியாகுமரி, குடச்சல், வன்னியூர், பாளையங்கோட்டை போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்களை தரிசிக்க செல்கின்றோம். ஆகவே அதற்காக 6 வேளை உணவு மற்றவற்றை உட்பட அதனுடைய மொத்த தொகை 2600 ரூபாய். ஆகவே நீங்கள் விரைவாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த எப்படி பஸ்லாம் ஃபுல் ரிசர்வேஷன் அது போல சீட் அலாட் பண்ணி கொடுத்துருவோம். ஆகவே அதை நினைவு கொண்டு கொடுக்க விரும்புகின்றவர்கள் விதையிலேயே கொடுக்குமாறு இந்த தவக்காலத்தில் பயணத்துக்கு கடந்த ஆண்டு ஒரு 4-5 பேர் நம்முடைய சிறுவை குளத்திலிருந்து வந்திருந்தார்கள். ஆகவே தயவு செய்து வருகின்றவர்கள் விரைவிலே கொடுக்கவும், கொடுத்தீர்கள் என்றால் அதற்கேற்றாற்போல் சீட் அலாட்மெண்ட் கொடுக்கப்படும். ஆகவே இந்த தவக்கால நிகழ்வுகளில் அனைத்திலும் ஆர்வத்தோடு பங்கேற்போம். இந்த தவக்காலம் நமக்கு இன்னும் அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக அமைய தொடர்ந்து நாம் முயற்சி எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே நீங்கள் அறிவது போல கடந்த வாரம் நாம் நம்முடைய அந்த ஷெட் விரிவுபடுத்துகின்ற பணிக்காக மந்திரித்து அந்த பணியை தொடங்கி இருக்கின்றோம். அந்த இதெல்லாம் வாங்கியாச்சு, வேண்டியது. ஆகவே இந்த வாரத்திலிருந்து அந்த வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அந்த பணிகளானது தொடங்கப்படும். நான் சொன்னது போல ஏற்கனவே அதுக்கு ஒரு 1,70,000 பக்கம் ஆக உத்தேசமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்மிடத்துல 1,00,000 தான் இருக்குது. அன்பிய பொறுப்பாளர்கள் ஆண்கள் 2,000 பெண்கள் 1,000 கொடுப்பதாகவும், பிறகு 2வது மீட்டிங்ல வந்து பெண்களும் 2,000 ரூபாய் கொடுத்தா சிறப்பாக அந்த பணிகள் முழுமையாக நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் பேசினோம். ஆகவே அந்த தொகையை அன்பிய பொறுப்பாளர்கள் விரைவில் கொடுக்கவும், மற்றவர்கள் இது அவங்களுக்கு தான் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, மற்றவர்களும் நீங்கள் கொடுத்து உதவினீர்கள் என்றால் இந்த பணி சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அதற்கு மேலும் தொகைகள் கிடைத்தால் நாம் கீழையும் பேவர்ஸோ இல்லைன்னா ஃப்ளோரிங்கும் போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இது உங்களுடைய கையில் இருக்கின்றது. கடந்த வாரத்துல நன்கொடைகளை போய் ஒரு 8,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஊரை சார்ந்த திருமுருகன் பூண்டியிலே வசிக்கக்கூடிய தர்மராஜ் சுமித்ரா ரூபாய் 5,000, திருமுருகன் பூண்டி அகஸ்டின் என்கிற தேவா சகுந்தரா ரூபாய் 3,000மாக 8,000 ரூபாய் நன்கொடையாக பெற்று வந்திருக்கின்றார்கள். 3-4 பேர் போனதாக சொன்னாங்க. ஆகவே
சென்ற இதற்கான முதல் முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு பாராட்டுக்கள். மற்றவர்களும் தொடர்ந்து இது போல முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செய்ய இருக்கக்கூடிய இந்த காரியத்துல உங்கள் அனைவருடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன். இன்றைய நாளிலே நமக்காக திருப்பணி நிறைவேற்றி ஜெபித்த நம்முடைய மணி மைந்தர் தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். ஆகவே அடுத்த ஞாயிறு திருப்பணி இருக்காது. 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு நம்முடைய சிலுவை புரையர் ஆலயத்தில் திருப்பணியானது நடைபெறும். இறுதி ஜெபத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி ஐயா. எல்லாரும் முயற்சி எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நடக்கும் பார்ப்போம், பார்க்கலாம். கோயிலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நிலப்பாண்டிகள் பிள்ளைகளை காணணும், நிறைய பேர் காணும். நிறைய பேர் படிக்கிற டியூஷன் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா நடக்கும். ஆண்டவருடைய பெயரால் என்னுடைய இடைவெளியாக முயற்சினால நாமும் சேர்ந்து நடத்த வைப்போம், செய்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே குருவான இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ்வும் பாவும் ஒளியாகவும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறியது. இயேசுவின் திருவிழாவை நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவர்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவனின் திருப்பிடத்து தனித்தானிய பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியவர்கள் என்று செய்யும் ஜெபங்களுக்கு படுத்து தோர்த்துகளையும் அதிர்ஷ்ட கனிமரியாளின் மாசிலா திரியத்தின் வழியாக இயேசுவின் திரியத்திற்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சரியாக சபையிற்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் குத்தரைக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாவுக்காகவும் ஒப்புக்கொடுக்கிறோம். சுவாமி ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. புனித தோமையாரே, புனித சூசேப்பரே, புனித அந்தோணியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே